திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள், விரைவில் கட்சி நிர்வாகிகளான உங்களை அறிவாலயத்தில் 1-to-1 நேருக்கு நேர் சந்தித்து பேசப்போகிறேன் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடலூர், மதுரை, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி செயலாளர்களை அறிவாலயத்திற்கு அழைத்து தனித்தனியாக 13ஆம் தேதி சந்தித்து பேசியிருக்கிறார் ஸ்டாலின். இதில் முதல் கட்டமாக ரெட் அலர்ட், அதாவது தோல்வி உறுதியாகும் சில தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் ஸ்டாலின். அதில் சிதம்பரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில் உள்ள சில தொகுதி நிர்வாகிகளையும், அதேபோல் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நகர, ஒன்றிய, பேரூராட்சி செயலாளர்களை அழைத்து தனித்தனியாக பேசியிருக்கிறார் ஸ்டாலின். 6 நிமிடங்கள் முதல் 12 நிமிடங்கள் வரை அவர்களிடத்தில் தனித்தனியாக கருத்து கேட்டிருக்கின்றார். இன்னும் நாம் ரெட் அலர்ட்டில் உள்ள தொகுதிகளில் எவ்வாறு வேலை செய்வது என்பது குறித்தும் அந்த சந்திப்பில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கியிருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றன. அதைப்போல் தொகுதியில் உள்ள நகர, ஒன்றிய, பேரூராட்சி செயலாளர்கள் அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் எப்படி வேலை செய்கின்றார்கள் என்ற ரிப்போர்ட்டையும் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது மேலிடம். இதில் தீவிரமாக அவர் ஆய்வு செய்து வந்திருப்பவர்களிடத்தில் நீங்கள் இணக்கம் காட்டாமல் செயல்படுவதாகவும், இனிமேல் அவ்வாறு இருப்பதை தவிர்ப்பதாகவும் இணக்கம் காட்டி வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் உங்கள் ரெட் அலர்ட்டில் உள்ள அந்த தொகுதிகளில் நம்முடைய திமுக கூட்டணி மற்றும் திமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறி அனுப்பியிருப்பதாகவும் அறிவாலய வட்டாரம் தெரிவிக்கின்றது.